அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் 2024 ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் டுடே இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் நியமனம் செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் உங்களுக்கு கொடுக்காம அதை பற்றி இருக்கக்கூடிய சில பேசிக் பாயிண்ட்ஸு, முதல் நியமனம் யாராக இருக்கலாம், லாஸ்ட்டாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து இருக்குதா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, டென்யூர் என்ன, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அப்பாயின்மெண்ட்ஸில் நாம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூ சேர்மன் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு. ஷெட்யூல் காஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. அதோடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா, புதுசாக போடப்பட்ட ஒரு பெயர்னு கேட்டாங்கன்னா கிஷோர் மக்வானா. இதுக்கு முன்னால் அதோடைய சேர்மன் யாராக இருந்திருக்கிறாங்கன்னா விஜய் சாம்ப்லா. பொதுவாக இவங்க எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். ஷெட்யூல் காஸ்டினுடைய சேர்மனை அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாராமா, பிரசிடென்ட். இது எப்போ சார் துவங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2004 சரிங்களா, 2004 19 பிப்ரவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கான்ஸ்டியூஷன் அந்தஸ்தே கிடச்சிருக்கு. அப்போ தான் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக ரெண்டு ஆர்டிகல் இங்கே வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 338ங்க. அதே நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைபுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 338A சரிங்களா. ஆர்டிகல் 338A வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபுக்கு உண்டானது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338 வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு உண்டானது. அடுத்ததுங்க இரண்டாவது, நியூ சிஇஓ ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சரிங்களா. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் புதிய தலைமை நிர்வாகி அப்படின்னு கேட்குறாங்க ரகுராம் ஐயர் சரியா. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி அப்படின்னு கேட்குறாங்க ரகுராம் ஐயர். இந்திய ஒலிம்பிக் சங்கம் எப்போ துவங்க இருக்கிறாங்கன்னா 1927ங்க சரியா. த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1927. தற்போது அதனுடைய பிரசிடென்ட் தலைவராக யார் இருக்கிறாங்கன்னா பிடி உஷா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். அவர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ரகுராம் ஐயர். தேர்ட் கொஸ்டினுங்க, நியூ செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பிம்ஸ்டிக் சரிங்களா. பிம்ஸ்டிக்குடைய புதிய பொதுச் செயலாளர் அப்படின்பாங்க சரிங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரா மணிப்பாண்டே சரியா. இந்திரா மணிப்பாண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டிக்கு உண்டான நியூ செக்ரட்டரி ஜெனரல். இப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு போகக்கூடிய முதல் இந்தியரும் யாருன்னு கேட்டால் இவர் தான் சரியா. பிம்ஸ்டிக்கின் பொதுச் செயலாளர் பதவியை ஒரு இந்தியர் வகிப்பது இதுவே முதல் முறை அப்படிங்கிறாங்க. அதனால் இது கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நியூ சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன், 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க அரவிந்த் பனகாரியா சரிங்களா. 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. 15வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா என்கே சிங் சரிங்களா. 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்கே சிங் அப்படிம்பாங்க. பொதுவாக ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 280ங்க சரிங்களா. ஆர்டிகல் 280 எதை டீல் பண்ணுதாமா, இந்தியாவுடைய ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் வந்து பார்த்தா புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நேம் எதுன்னு கேட்டாங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி. இந்தியாவுடைய எனது தணிக்கைத்துறை தலைவராக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிஏஜி அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாராமா, கே சஞ்சய் மூர்த்தி. பொதுவாக இந்த தணிக்கைத்துறை எப்போ துவங்க இருக்கிறாங்கன்னா 1753 தான் இதை துவங்கினாங்க. தணிக்கைத்துறை அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா துவங்கிட்டாங்க 1753. இதுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்டிகல் 148. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். இவங்களுடைய டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர் சரிங்களா. தணிக்கைத்துறை துவங்கினது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1753. ஆர்டிகல் 148 தணிக்கைத்துறையை பற்றி சொல்லக்கூடியது. நியமனம் யாருன்னு கேட்டால் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். பதவி காலம் 6 ஆண்டு இல்லைன்னா 65 வயது வரை சரியா. இந்த ரெண்டில் எது முன்னால் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் இருப்பாங்க. நியூ சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ், அதாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையத்தின் புதிய தலைவர் யாருன்னு கேட்குறாங்க ஹன்ஸ்ராஜ் கங்காராம். யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்மன் வந்து பார்த்தா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 340ங்க. தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையத்தின் புதிய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹீர். டிஆர்டிஓடைய நியூ சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா சமீர் வி காமத் சரிங்களா.
டிஆர்டிஓவின் புதிய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமீர் வி காமத். டிஆர்டிஓ எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1958. இதோடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா அருணாச்சலம். சரிங்களா, டிஆர்டிஓடைய முதல் சேர்மன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சலம். அது மட்டும் இல்லாமல் த ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஆர்ஓ கிளஸ்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா மஞ்சுளா. இப்போதைக்கு ரீசெண்டாக பார்க்கும்போது நியூ சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ அப்படின்னு கேட்டாங்கன்னா சமீர் வி காமத். அடுத்தது இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலை பற்றி பார்க்க போகிறோம். நியூ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர் வெங்கட ரமணி. இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல், அது புதிய அட்டார்னி ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர் வெங்கட ரமணி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 16வது தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் 16வது தலைமை வழக்கறிஞர். யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா மோதிலால் சிமன்லால் செடல்வாட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மோதிலால் சிமன்வால் செடல்வாட். இதுக்கு முன்னால் யார் அட்டார்னி ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்என் சுப்பிரமணியம். சரிங்களா, இதுக்கு முந்தைய அட்டார்னி ஜெனரல், அதாவது 15வது தலைமை வழக்கறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா எம்என் சுப்பிரமணியம். யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 76ங்க. ஆர்டிகல் 76 எதை பற்றி சொல்லுதுன்னா இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்த அப்பாயின்ட் பண்ணுங்க கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ட்ரைஃபோர்ஸ். முப்படையின் தளபதி யாருன்னு கேட்டாங்க, புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க அனில் சவுகான். சரிங்களா, முப்படையின் தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா அனில் சவுகான். நாட்டினுடைய 3 படைகளையும் கட்டுப்படுத்துவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜனாதிபதி தான். சரியா, த பிரசிடென்ட் இஸ் கண்ட்ரோலர் ஆஃப் த 3 ஃபோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி. சரிங்களா, 3 படைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜனாதிபதி தான். அது மட்டும் இல்லாமல் முதல் முப்படை பாதுகாப்பு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிபின் ராவத். சரிங்களா, ஜெனரல் பிபின் ராவத் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருந்திருப்பார். அவர் டெத் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்டில் இறந்திருப்பார். அதுக்கப்புறம் அடுத்தையும் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜீவ் குமார். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜீவ் குமார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. சரிங்களா, 1+3 ஃபார்மெட்டில் இருப்பாங்க. அவங்க 3 பேர்த்தையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். பொதுவாக இவங்களுடைய டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 6 இயர், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 65 ஆகிற வரையில் இவங்க என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுகுமார் சென். சரிங்களா, முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாரு, சுகுமார் சென். இதுக்கு முன்னால் யார் வந்து பார்த்தீங்கன்னா 24வது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுசில் சந்திரா. இதுக்கு முன்னால் யார் இருந்திருக்கிறாங்க, சுசில் சந்திரா. பொதுவாக எலெக்ஷன் கமிஷனை டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது 324 329ங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது 324 329. லீடர் ஆஃப் த ஹவுஸ் இன் ராஜ்யசபா, அதாவது மாநிலவையின் அவைத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, மாநிலவையின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க ஜேபி நட்டா. மாநிலவையின் முதல் அவைத் தலைவராக யார் இருந்திருக்கிறாங்கன்னா என் கோபாலசாமி ஐயங்கார். அவர் தான் முதலாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய தலைவராக மாநிலவையில் யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பியூஷ் கோயல். சரிங்களா, ராஜ்யசபாவுடைய தலைவர் போஸ்ட் யாருன்னு கேட்டால் பியூஷ் கோயல். இப்போ தற்போது யார் இருக்கிறாங்கன்னா ஜேபி நட்டா. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸுடைய 9வது தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வே சுப்பிரமணியம். அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய புதிய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வி சுப்பிரமணியம். பொதுவாக இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1993 அக்டோபர் 12. சரியா, 12th அக்டோபர் வந்து பார்த்தா 1993 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். பொதுவாக இந்த சேர்மனுடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் இருப்பாங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 70 வரையில் இருப்பாங்க. சரிங்களா, அதாவது குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா வயது வந்து பார்த்தா 70 வரையில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸுடைய சேர்மனாக ஒர்க் பண்ண முடியும். 8வது தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா. 8வது தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா. நியூ சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோவுடைய 11வது புதிய தலைவராக யார் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா வி நாராயணன். இஸ்ரோவின் 11வது புதிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னு கேட்டாங்கன்னா வி நாராயணன். இஸ்ரோவுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்ரம் சாராபாய். இஸ்ரோவுடைய முதல் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் சாராபாய். அதாவது அதிக ஆண்டு தலைவராக இருந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சதீஷ் தவான். இஸ்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆண்டு தலைவராக இருந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது சதீஷ் தவான். 9வது தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த கே சிவன். 10வது தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சோமநாத். 11வது தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க வி நாராயணன்.
நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதோடைய புதிய செயல் தலைவர் அப்படின்னு அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா பிஆர் கவாய். பொதுவாக இதனுடைய சேர்மன் யாராக இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதனுடைய சேர்மனாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல் தலைவராக இருப்பாங்க. புதுசாக அப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாருன்னு கேட்டாங்கன்னா பிஆர் கவாய். பொதுவாக இவங்களுடைய ஒர்க்கு என்னவா இருக்கும்னு கேட்டாங்கன்னா சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவது, டு ப்ரொவைட் லீகல் எய்ட் டு த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஆர்டிகல் 39A எதை பற்றி சொல்லுதுன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் பீப்புள், அதாவது ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவியை பற்றி சொல்லக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39A. அடுத்த கொஸ்டினுங்க, ஆர்பிஐ கவர்னர் சரிங்களா, 26வது ஆர்பிஐ கவர்னர் யார் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஆர்பிஐடைய நியூ கவர்னர் பேர் என்னது சஞ்சய் மல்கோத்ரா. அது 26வது. ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1934ங்க. இதுக்கு முன்னால் 25வது ஆர்பிஐ தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சக்தி காந்ததாஸ். 25th ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு பார்க்கும்போது சக்தி காந்ததாஸ். ஃபர்ஸ்ட் இந்தியராக ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிடி தேஷ்முக் சரிங்களா. முதல் இந்திய ஆளுநர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐக்கு யார் சிடி தேஷ்முக். அதே 25வது அப்படின்னு கேட்கும்போது சக்தி காந்ததாஸ். இப்போ புதுசாக அப்பாயின் பண்ணி இருக்கிறாங்க 26வது ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு பார்க்கும்போது சஞ்சய் மல்கோத்ரா. தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சரிங்களா அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறாங்க. புதிய தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாட்டுடைய புதிய தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு கேட்டாங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டாலும் இவங்கள தான் சொல்லணும். தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது அர்ச்சனா பட்நாயக் தான் வராங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற பொறுப்பு 1948 தான் வந்து பார்த்தா உருவாக்கி இருப்பாங்க. இதுக்கு முன்னால் யார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது சத்யபிரதா சாஹூ. இதற்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சத்யபிரதா சாஹூ. நியூ சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி சரிங்களா, யூபிஎஸ்சியுடைய நியூ சேர்மன் ஒருத்தர் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னு பார்க்கும்போது பிரீத்தி சூடான் சரிங்களா. பிரீத்தி சூடான் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியுடைய நியூ சேர்மன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தா இவங்களை அப்பாயின் பண்ணுவாங்க. இவங்களுடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 6 இயர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 65. இவங்களுடைய டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இல்லைன்னா 65 வயது வரை. முதலாக இருந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் ரோஸ் பார்க்கர் சரிங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன். பொதுவாக இதுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 315லேருந்து 323 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பற்றி டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல். இதில் வந்து பார்த்தா என்ன பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் 14 சரிங்களா, பகுதி 14ல் இருக்கக்கூடியது ஆர்டிகல் 315லேருந்து 323. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பற்றி சொல்லக்கூடியது, அதுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல். யூனிசெஃப் இந்தியாவுக்கான புதிய அம்பாசிடர் யாருன்னு கேட்டாங்கன்னா கரீனா கபூர் சரிங்களா. நியூ அம்பாசிடர் ஃபார் யூனிசெஃப் இந்தியா அது வந்து பார்த்தா யாருன்னு கேட்டாங்கன்னா கரீனா கபூர். இதுக்கு முன்னால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தா அம்பாசிடர் இருந்திருப்பார். இதுக்கு முன்னால் யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆயுஷ்மான் குரானா சரிங்களா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃபுடைய அம்பாசிடர். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யாரை அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா கரீனா கபூர். சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா சரிங்களா. இந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1944ங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ துவங்கினாங்கன்னா 1944. மொத்தம் இந்த நாணயத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரி மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 191 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களை கொண்டதாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய புதிய டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா சதானந்த். தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய புதிய இயக்குனர் யாருன்னு கேட்டாங்கன்னா சதானந்த். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர், அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான துறையாக இருக்கக்கூடியது. 2009 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்கான ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2008ங்க சரிங்களா. இதனுடைய முதல் தலைவராக யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ராதா வினோத் ராஜி சரிங்களா. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய முதல் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராதா வினோத் ராஜு. இதுக்கு முன்னால் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தினகர் குப்தா சரிங்களா. ப்ரீவியஸ் சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா தினகர் குப்தா. எதனுடைய இது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இப்போ கரண்ட்டில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா சதானந்த். நியூ விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா புதிய விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஏஎஸ் ராஜீவ் சரிங்களா.
சிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஏஎஸ் ராஜீவ். யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பேஸ் பண்ண ஒரு கமிட்டி இருக்குது. அவங்க ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவிசியுடைய ஹெட்டை வந்து பார்த்தா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, சிவிசியுடைய தலைவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவிசி சிபிஐ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. அப்போனா எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி சிவிசி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்தானம் கமிட்டி. இதற்கான சட்ட அந்தஸ்து எப்போ கொடுத்தாங்கன்னா 2003. சிவிசிக்கான சட்ட அந்தஸ்து எப்போ கிடைச்சது அப்படின்னு பார்த்தாங்கன்னா 2003ங்க. இந்த சிவிசியுடைய சேர்மனுடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 4 இயர் இல்லைன்னா 65, 4 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா 65 வயது வரையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிசி சேர்மன் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணலாம். சிவிசியுடைய முதல் சேர்மன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிட்டூர் சீனிவாச ராவ். சரிங்களா, சிவிசியுடைய முதல் சேர்மன் அப்படின்னு கேட்கும்போது நிட்டூர் சீனிவாச ராவ். இந்த சிவிசியுடைய டென்யூர் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் மித்தது எல்லாமே 5-6 வருஷம் பார்த்துருப்போம். இதுக்கு மட்டும் என்னது 4 இயர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 65, 4 வருஷம் இல்லைன்னா 65 வயது வரையிலுமே சிவிசி சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். நியூ கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா, இது ஏன் வச்சிருக்கிற அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய புதிய ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருக்கிறார். மகாராஷ்டிராவுடைய புதிய கவர்னர் அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். இதற்கு முன்னால் யார் கவர்னராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரமேஷ் பைஸ். சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இருந்தார். மகாராஷ்டிராவுடைய முதல் கவர்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜா சர் மகாராஜ் சிங். சரிங்களா, மகாராஷ்டிராவுடைய முதல் கவர்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜா சர் மகாராஜா சிங், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர். பொதுவாக ஆர்டிகல் 153 வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுதுன்னா கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 153 அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். நியூ சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய மகளிர் ஆணையத்தின் புதிய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஜய கிஷோர் ரகத்கர். தேசிய மகளிர் ஆணையத்தின் புதிய தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜய கிஷோர் ரகத்கர். நியூ சேர்மன் ஆஃப் டாடா ட்ரஸ்ட். சரிங்களா, ரத்தன் டாடா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரஸ்டுடைய புதிய தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க. டாடா அறக்கட்டளையின் புதிய தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோயல் டாடா. சரிங்களா, டாடா அறக்கட்டளையின் புதிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது நோயல் டாடா. 51வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி 51வது தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. இந்தியாவின் 51வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர், உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. இதுக்கு முன்னால் 50வது தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டிஒய் சந்திரசூட். பொதுவாக உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது 5 வருஷம் வந்து பார்த்தா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக ஒர்க் பண்ணணும், இல்லைனா 10 இயர் வந்து பார்த்தா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்குன்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தகுதி. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய புதிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அமர் பிரீத்தி சிங். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய புதிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அமர் பிரீத்தி சிங். போதைப்பொருள் கட்டுப்பாடு பணியத்துடைய புதிய தலைமை இயக்குனர், அதாவது நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அதனுடைய புதிய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அனுராக் கர்க். சரிங்களா, போதைப்பொருள் கட்டுப்பாடு பணியத்துடைய புதிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அனுராக் கர்க், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவராக இருக்கிறார். டெல்லியுடைய புதிய சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இதற்கு முன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனால என்னாச்சு நியூ சிஎம் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா அதிஷி மர்லினா. சரிங்களா, டெல்லியுடைய நியூ சீஃப் மினிஸ்டர் நேம் எதுன்னு கேட்டாங்கன்னா அதிஷி மர்லினா. பொதுவாக ஆர்டிகல் 164 வந்து பார்த்தா எதை பற்றி சொல்லுதுன்னா சிஎம் உடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 164 வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுதாமா சீஃப் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லக்கூடியது. 18வது லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஓம் பிர்லா. சரியா, 18வது லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் ஓம் பிர்லா. இதுக்கு முன்னால் 17வது லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா தான். 16வது லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் சுமித்ரா மகாஜன். சரிங்களா, மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்தவர்கள் தான். சரியா, லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் 16வது அப்படின்னு பார்க்கும்போது சுமித்ரா மகாஜன், 17வது லோக்சபா ஸ்பீக்கர் வந்து பார்த்தா ஓம் பிர்லா, 18வது லோக்சபா ஸ்பீக்கர் கேட்டால் அது ஓம் பிர்லா. முதலாக லோக்சபா உருவாக்கப்படும் போது சரிங்களா அதில் யார் ஸ்பீக்கராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிவி மாவலங்கர். சரிங்களா, முதலாவது லோக்சபா சபாநாயகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிவி மாவலங்கர். நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த இந்தியன் கோஸ்ட் கார்டு. சரிங்களா, இந்திய கடலோர காவல் படையின் புதிய தலைமை இயக்குனர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரமேஷ் சிவமணி. சரியா, இந்திய கடலோர காவல் படையின் புதிய தலைமை இயக்குனர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரமேஷ் சிவமணி.
இவர் 26வது டைரக்டர் ஜெனரல். சரிங்களா? இந்திய கோஸ்ட் கார்டுடைய 26வது டைரக்டர் ஜெனரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரமேஷ் சிவமணி. இதோட 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் 1 இயரில் எதெல்லாம் முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குதோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன். ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கேட்பாங்களோ அது மாதிரி பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட தொடர்ந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கமிட்டி இது மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு டேஸ் அப்படின்னு தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.